जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंद चैतन्य की कृष्ण कृष्ण महाराज प्रभुपाद की इस बाई ग्रेस इस भक्तिवान स्वामी श्री प्रभुपाद महाराज की श्रील गुरुदेव की इताई गौर परिमानंदे हरे कृष्ण ओके श्वेता महाराज ரெண்டு ஸ்லோ படிக்கலாம் ஓகே श्वेता महाराज हरे कृष्ण प्रभु ஆயிரத்தி ஈஸ்வரி பிரார்த்தனை படிக்கலாம் ஓகே எடுத்துட்டீங்களா श्वेता माताजी 306 ஓகே असिन्त्याद्भुत कृष्ण चैतन्य विकारा अद्भुत कृष्ण चैतन्य विहारा चित्र भावा चित्र गुणा चित्र व्यवहारा चित्र भावा चित्र गुणा चित्र व्यवहारा श्री कृष्ण चैतन्य महाप्रभुविன் லீலைகள் அசிந்தியமானவை அற்புதமானவை அவரது பாவம் அற்புதமானது அவரது குணங்கள் அற்புதமானவை அவரது நடத்தை அற்புதமானது சித்திர பாவா சித்திர குணா சித்திர விவகாரா எல்லாமே ஒண்டர்ஃபுல் ஓகே அவரே எல்லாமே ஒண்டர்ஃபுல் தான் அவர் அசிந்திய அத்புதம் ஒண்டர்ஃபுல் சித்திரனாலும் ஒண்டர்ஃபுல் அவருடைய ஆக்டிவிட்டி பாஸ்டர்ஸ் எல்லாமே ஒண்டர்ஃபுல் ஓகே அடுத்தது तार्केहा नहि माने जय दुराचारा तार्केहा नहि माने जय तुहारा कुंभिपागे पचे धारा नाही का निस्तारा कुंभिपागे पासे तारा नाही का नासिरा नप्तरा ஒருவன் பௌதீக தர்க்கத்தில் மட்டும் ஈடுபட்டு இதை ஏற்காவிடில் அவன் கும்பிபாக நரகத்தில் கொதிக்க வைக்கப்படுவான் அவனுக்கு விடுதலையே இல்லை பொருளுரை கும்பிபாக எனப்படும் ஒரு வகையான நரகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.26.13 விளக்கப்பட்டுள்ளது நாவினை திருப்திப்படுத்துவதற்காக பறவைகளையும் மிருகங்களையும் சமைப்பவன் மரணத்திற்கு பின்னர் எஜமானருக்கு முன்பாக கூட்டிச் செல்லப்பட்டு கும்பிபாக நரகத்தில் தண்டிக்கப்படுகிறான் என்று அங்கே கூறப்பட்டுள்ளது. அங்கே அவன் கும்பிபாக என்னும் கொதிக்கும் எண்ணெயினுள் வைக்கப்படுகிறான். அங்கிருந்து விடுபட்டு வழியே இல்லை. கும்பிபாக என்பது தேவையின்றி பொறாமை கொண்டுள்ள நபர்களுக்கு உரியதாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் செயல்களின் மீது பொறாமை கொண்டுள்ளோர் இந்த நரக சூழ்நிலையில் தண்டிக்கப்படுகின்றனர். கும்பிபா நிறைய நரலோகங்கள் இருக்கு. ஓகே, கீழே போக போக நிறைய நரகலோகங்கள் பாதாதுக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட நரகலோகங்கள். நம்ம அந்த 4 ஒழுக்க விதிகள் யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்களுக்கு தண்டனைகள் அங்கே வந்து வழங்கப்படும். ஓகே, இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இறந்த உடனே அடுத்த உடனே போக முடியாது. ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நரகத்தில் ஒரு நரகம் வந்து கும்பிபாகம். ஓகே, இது யார் பாயிலிங் ஆயில் பெருசாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சின்ன பொண்ணு ஈ மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்தவன அப்படி தான் அவ்வளோ ஆயில் பாயிலிங் ஆயில் போட்டு எடுப்பாங்க. அவங்களுக்கு வறுத்து எடுக்க அந்த மாதிரி. ஓகே, அது எப்படி நமக்கு தான் கிராஸ் உடலே இல்லையே, என்னத்தை வறுத்து எடுப்பாங்க? நமக்கு சட்டில் உடல் இருக்குல்ல, அந்த பெயின் எல்லாம் அதில் வந்துடும். ஓகே, தான் கும்பிபாம். இது வந்து பொறாமை குணம் உள்ளவங்களுக்கு வந்து தொடுக்கூடிய தண்டனை. அன்னசல் என்வியஸ். சர்ப்பமும் ரொம்ப என்வியஸ், பாம்பு. அது சும்மா போனாலே அது மனிதர்கள் பார்த்தா கொத்தும். ஏன்னா அது ரொம்ப பொறாமை குணம் உண்டு.
அந்த சர்ப்பத்தை விட பொறாமை உள்ளவங்க மனிதங்க இருக்காங்களா, அவங்க ரொம்ப டேஞ்சரம். ஏன்னா சர்ப்பத்தை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், மந்திர ஔஷதி, மந்திரங்கள் மூலமாகவும் ஹெர்ப்ஸு மூலிகை மூலமாகவும் சர்ப்பத்தை வந்து அடக்கிடலாம். ஆனால் இந்த என்விஎஸ் பர்சனை வந்து அடக்க முடியாது. அதனால் பிரபா என்ன சொல்கிறாரு, தள்ளி நின்றுன்றார். என்விஎஸ் பர்சன் 4 பேர் இருக்காங்களே, கடவுள், பக்தர், அறியாமைகள் உள்ளவர், பொறாமைகளும் உள்ளவர். இந்த 4 பேரில் ஒரு மத்தியமதியாரிக்கு தெரியணும், பகவான், பக்தர், அறியாமையில் இருக்கவங்க. அறியாமைகள் ப்ரீச் பண்ணணும், பொறாமைகளும் தவிர்த்தணும். ஓகே, we have to avoid அப்படி தான் சொல்லி சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் 308 படிக்கலாம். ஈஸ்வரேஷ் மேரேஜ் 308 308. எத்தனாவது ஸ்லோகம் பிரபு? இது 17.308. 17.308. ஆமாம் ஆமாம். ஓகே பிரபு. ஓகே, தேங்க்ஸ். அசிந்த்ய கலோ ஹே பாவா ஹலோ ஏ பாவா நாம் தாம் சர்க்கேன யோஜயே தம் ஸ்தர்க்கேன யோஜயேத் பிரகிருத்யா பரம் யச்ச பிரக்ருத்யா பரம் யத்ஸத் தத் அசிந்தஸ்ய லக்ஷணம். தத் அசிந்தியஸ்ய லசனம். ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அனைத்தும் அசிந்தியா என்று அறியப்படுகின்றன. தர்க்கங்கள் அனைத்தும் பௌதிகமானவை. பௌதிக தர்க்கங்களால் ஆன்மீக விஷயங்களை தீண்ட இயலாது என்பதால் ஒருவன் தெய்வீக விஷயங்களை பௌதிக தர்க்கங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முயலக்கூடாது. பொருளுரை. மகாபாரதத்திலிருந்து பீஷ்ம பர்மா 5.22 வரும் இந்த ஸ்லோகம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினால் பக்தி ரசாமிருத சிந்தியிலும் 2.5.99 மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அசிந்த கலவே பாவா திரௌபதி அடிக்கடி சொல்வார். இதை நான் தாம் சர்க்கேன யோஜே, இந்த 2 லைனையும் அடிக்கடி சொல்வார். நிறைய வட்டம் கேட்டீங்க லெக்சரில். அசிந்த கலவே பாவா நான் தாம் சர்க்கேன யோஜே. நம்மளுடைய தர்க்கங்களால், விவாதங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. எது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கோம், அது வேதங்கள் மூலமாக கற்றுக்கணும். ஓகே, இது மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, பக்தி ரசாமத்தில் கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அத்புதா சைத்தன்ய லீலாயா ஜஹார விஸ்வாசா. அத்புதா சைத்தன்ய லீலாயா ஜஹார விஸ்வாசா. சேஜனா ஜஜா சைத்தன்யரா பரபாசா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அற்புத லீலைகளில் திடமான நம்பிக்கை கொண்டுள்ளவன் மட்டுமே அவரது தாமரை திருவடிகளை அணுக இயலும். தேங்க்யூ மேம். வீட்டில் படுக்கோங்க, 2 ஸ்லோகம் படிக்கலாம். ஸோ யாருக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி லீலைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபைத் இருக்கும், சேதனமாவுடைய பாதங்களில் அவங்களுக்கு பக்தி சேவையுடைய எசன்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, அது மூலமாக அவர் என்ன பண்ண முடியும், பகவானுடைய லோட்டஸ் ஃபீட் அடைய முடியும். ஓகே, இந்த பொறுப்பாதங்களை. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப மெர்சிஃபுல் மேக்னானிமஸ் இன்கார்னேஷன்றோம். ஓகே, எவ்வளோக்கெவ்வளோ அவரை க்ளோரிஃபை பண்ணுறோன்னா, எவ்வளோக்கெவ்வளோ அவர் மிஷனில் நம்ம இருக்கோமோ அவ்வளோக்கெவ்வளோ என்னது நமக்கு வந்து ஈஸியாக வந்து ராதாகிருஷ்ணாவுடைய பொறுப்பாதங்களை போய் சேர முடியும். 310. இப்போ எல்எர்சி மாதாஜி 310. ஹரே கிருஷ்ணா. பிரசங்கே கைலாயை சித்தாந்தே ரசாரா. பிரசங்கே கைலாயை சித்தாந்தே சாரா. यहा जय सुने शुद्धा भक्ति हय धारा. இந்த உரையாடலில் நான் பக்தி சித்தாந்தத்தின் சாரத்தினை விளக்கியுள்ளேன். இதனை செவியுறுபவர் எவரும் பகவானுக்கான கலங்கமற்ற பக்தி தொண்டினை வளர்க்கிறார்கள். ஸோ வந்து பக்தியோட சார்ந்து சொல்ல போறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிக்காரு. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுடைய பக்தியை வந்து வந்துடும், அவங்களுக்கு பக்தி சேவை வந்துடும். நல்லா டிவோஷனல் சர்வீஸ் சென்டர். ஓகே, அடுத்தது லிகிதா கிரந்தே ரஜதி கௌரி அனுபாதா. லிகிதா கிரந்தே ரஜதி ஹரி அனுவாத. தபே சே கிரந்தே ரஹதா பாயே ஆஸ்பாதா. தபே சே கிரந்தேர அர்த்த பாயே ஆஸ்வாதா. ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயத்தினை நான் மீண்டும் உரைத்தால் அச்செயல் இந்த சாஸ்திர அர்த்தத்தின் சுவையை பெறுவதற்கே. அதனால சில ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம். ஓகே, அதாவது முகுர் அப்படி முகுனா ரிப்பீட்டட்லி.
பகவத்கீதை முடிஞ்சவொன்னு என்ன சொல்லுவார், இதை நினச்சி பார்த்து எனக்கு பூரிப்பாக இருக்குன்னு சொல்லுவார் சஞ்சயன் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் வரும். நிகம கல்பத்தோடு கலித்தமா சுகமுகாத் அமிர்த திரவ சங்கீதம் விபதமாகம் வசமாலயம் முகுரஹோ ரசிகா மூவிபாவுக்கா. ஓகே, இந்த முகுனா திருப்பி கேட்குறது. நான் ரிப்பீட் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ரிலேஸ் பண்ண முடியும் இந்த பர்பஸ் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, தேங்க்யூ மேடம். வீட்டில் படுத்துக்கோங்க. 2 ஆசி நீ படிக்கிறியா? 3:12 அதுக்கடுத்து பின்ன மாதிரி. ஓகே, 3:12 312 தேகி கிரந்தே பாகவதே வியாசேர ஆச்சாரா கதா கஹி அனுபாதா கரே பார பாரா. Translation: We can see in the scripture Srimad Bhagavatam the conduct of its author Sri Vyasadeva. After speaking the narration, he repeats it again and again. Followed by Sri At the end of Srimad Bhagavatam, in the 12th canto, the 12th chapter contains 43 verses in which Sri Krishna Dvaipayana Vedavyasa recapitulates Srimad Bhagavatam's entire subject matter. Sri Krishnadasa Kaviraja Goswami wants to follow the footsteps of Sri Vyasadeva by recapitulating the 17 chapters of Sri Chaitanya Charitamrita's Adi Leela. அதே மாதிரி தான் 12th கண்டல் வியாசர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. 20th சாப்டரில் பார்த்தீங்கன்னா க்ளோரிக்கு முன்னால் வருமா, க்ளோரிக்கு அப்புறம் வருமா, தெரியல, க்ளோரிக்கு முன்னால் வருமா, அதில் வந்து ஒரு ஸ்லோகம் ரிப்பீட்டர் அப்படியே வரும். தத்பா விஷத்கோ ஜனதாக விப்ளவோ, அதில் சம்ப்ளவோன்னு வரும். ஸ்லோகம் கூட அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை அந்த வந்து ஃபுல்லாக சமரைஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அதே மாதிரி கிருஷ்ணா கவிராஜ கோஸ்வாமி என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவர் இதே மாதிரி பண்ணியிருக்கார். ஓகே, தாதயாதி லீலாதா கரி பிரச்சேதா குணனா படி ஹாசி. प्रथम परिच्छेदे गैलून मंगलाचरणा. Therefore I shall enumerate the chapters of Adi Leela. The first chapter I offered obeisances to the spiritual master, for this is the beginning of auspicious writing. So அதனால இவர் என்ன பண்றாரு, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அடிஷோட ஃபாலோ பண்ணி இவரும் இதை வந்து எலாபரேட் பண்றார் ஆதி லீலா. ஓகே, 3:14. ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்க படிக்கணும். 314. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. द्वितीया परिच्छेद चैतन्य तत्व निरूपणा. द्वितीया परिच्छेद चैतन्य तत्व निरूपणा. निरूपणा स्वयं भगवान जय ब्रजेंद्र नंदना. स्वयं भगवान जय விஜேந்திர நந்தனா. 2வது அத்தியாயத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பற்றிய தத்துவத்தை விளக்குகிறேன். அவர் நந்த மகாராஜனின் மகனான புருஷோத்தமரான முழு முதல் கடவுள் பகவான் கிருஷ்ணரே. இது 2வது சாப்டர். ஒரு சாப்டர் சொல்றாரு, சம்மரைஸ் பண்றாரு. ஓகே, ஆதியில் முடிய போகுது. இப்போ இந்த புக்கு முடிய போகுது. ஓகே, தேஹோதா சைத்தன்ய கிருஷ்ணா சஜுரநந்தனா. தேவதா சைத்தன்ய கிருஷ்ணா சாரீர நந்தனா. திதியா பரிச்சேத ஜன்மேரா சாமான்ய காரணா. திருத்தியா பரிச்சேத ஜன்மேரா சாமான்ய காரணா. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே. அவர் தற்போது அன்னை சச்சி மகனாக தோன்றியுள்ளார். 3வது அத்தியாயம் அவரது அவதாரத்திற்கான பொதுவான காரணத்தினை விளக்குகிறது. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் வந்து அடுத்த புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்த புக் போயிடும். ஓகே, அடுத்தது மத்திய லீலா முதல் புக். மத்திய லீலா ஆதி லீலாவோட முடிஞ்சிடும். ஓகே, அது மத்திய லீலான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சாப்டர் அது மாதிரி அமைச்சிருப்பாங்க. வால்யூம் 1 மத்திய லீலா. சரோஜா மாதாஜி நீங்கள் படிங்க. 316. तैहि मध्ये प्रेमदाना विशेषकारणा. जुगधर्म कृष्ण नाम प्रेम प्रचारणा.
மாதாஜி இப்போ வாய்ஸ் கேட்கல, முதல்ல வாய்ஸ் கேட்டுச்சு, இப்போ கேட்க மாட்டேங்குது. அந்த மூன்றாவது அத்தியாயம் கேக்குதா பிரபு? இல்லை கொஞ்சம் மெதுவாக முதல்ல கேட்டிங்களா கேட்கு. ஹரே கிருஷ்ணா அப்புறம் அது முதல்ல கேட்டுச்சு, அதுக்கப்புறம் மெதுவாக தான் கேட்குது இப்போ. சரி இப்போ கேட்குது. Bluetooth கேட்குது. ப்ளூடூத் வச்சுருக்கீங்களா? அந்த மூன்றாவது அத்தியாயம் கேக்குதா பிரபு? இப்போ கேட்குது படிங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, சத்தமே இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம. சொல்லிடுறேன். அந்த மூன்றாவது அத்தியாயம் பிரேமையின் விநியோகத்தினை விசேஷமாக எடுத்துரைக்கின்றது. மேலும் கிருஷ்ணரின் திருநாமத்தை விநியோகம் செய்வதும் அவர் மீதான பிரேமையினை பிரச்சாரம் செய்வதுமே யுகதர்மம் என்பதையும் அது விவரிக்கின்றது. இப்போ ஒரு அத்தியாயமா சொல்றாரு, மூணாவது அத்தியாயத்தில் சொல்றாரு. ஓகே, ஸோ கடவுளுடைய அன்பை வந்து விவரிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கலியுகத்தோட ரிலீஜன் என்ன? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நிறைய ஃபிலாசபிலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கலியுகத்தில் வந்து எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, நிறைய படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, கேட்கறதுக்கு நேரம் கிடையாது, பணம் சம்பாதிக்கலாம் எல்லாம் குறியாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த கலியுகத்தில் என்ன யுக தர்மம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காங்க. இது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இதை சொன்னாலே போதும், இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு என்ன பண்ணிக்கிறார் மகாபிரபு வந்திருக்காங்க. 317 சதுர்த்தே கையிலும் ஜன்மேரா மூல பிரயோஜனா ಜನ್ಮೇರ ಮೂಲ ಪ್ರಯೋಜನ ಸಮಾಧುರ್ಯ ಪ್ರೇಮಾನಂದ ರಸ ಆಸ್ವಾದನ மாதுரிய பிரேமானந்த ரச ஆஸ்வாதன. நான்காவது அத்தியாயம் அவரது அவதாரத்திற்கான முக்கிய காரணத்தினை விளக்குகின்றது. தமது சொந்த அன்பு தொண்டின் ரசங்களை சுவைப்பதும் தமது சுய இனிமையினை சுவைப்பதும் அந்த காரணங்களாகும். ஹரே கிருஷ்ணா. நான்காவது அத்தியாயம் என்ன பண்ணுறாங்க? உள் காரணம் என்ன? 2 காரணம். பகவான் படத்துக்கு நிறைய காரணம் இருக்கும் வர்றதுக்கு. ஓகே, அது உண்மையான காரணம் என்னங்கிறது அது உள் காரணம் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவருடைய ஓன் ஸ்வீட்னஸ் சுவைக்கணும். ராதாராணி எப்படி என்ஜாய் பண்ணவங்களோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணணும். கிருஷ்ணர் ராதாராணி எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு வராது. இதில் நம்மளால் பண்ண முடியாது. இது அந்நியன் ஒரு படம் வந்ததில்ல, 2 வேஷம் போட்டு ஒருத்தர் வருவார் அப்படி கட்டுவான். இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பகவான் வந்து என்ன பண்ண முடியும், இன்னொருத்தராகவே வர முடியும் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இது ஜீவானாலும் முடியாது, ஜீவா சொல்லாலும் முடியாது. ஓகே, கலாவதி மாதாஜி 318. ஹரே கிருஷ்ணா. பஞ்சமே ஸ்ரீ நித்யானந்தா தத்த நிரூபணா ஸ்ரீ நித்யானந்தா தத்துவ நிரூபணா நித்யானந்தா ஹைலா ராமா ரோகிணி நந்தனா நித்யானந்தா ஹைலே ராமா ரோகிணி நந்தனா. 5வது அத்தியாயம் பகவான் நித்யானந்தரின் பிரபுவின் தத்துவத்தினை விவரிக்கின்றது. அவர் ரோகிணியின் மகன் பலராமரை தவிர வேறல்ல. அவரை பற்றி சொல்கிறாங்க 5வது அத்தியாயம். ஓகே, 6. அடுத்தது 319 சஸ்த பரிச்சேதே அத்வைத தத்வே ஆரபிச்சாரா. षष्ठा परिच्छेदे अद्वैत तत्त्वेरे विसारा. अद्वैताचार्य महाविष्णु अवतारा. अद्वैताचार्य महाविष्णु अवतारा. 6வது அத்தியாயம் அத்வைத ஆச்சாரியரின் தத்துவத்தினை விளக்குகிறது. அவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஆவார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மகாவிஷ்ணுவோட அவதாரம் அத்வைதாச்சாரியா, அவரை பற்றி சொல்ல 6வது விஷயம். ஓகே, வரிசையாக அப்படி வராங்க. ஓகே, 320 320 பிரபு மலைவாச பிரபு 320. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சப்தமா பரிச்சேதா பஞ்சதத்வேரா ஆக்கியானா. சப்தம பரிச்சேத பஞ்சதத்வேர ஆக்கியானா. பஞ்சதத்தா மிலி ஜெய் ஜெய் கைலா பிரேமதானா. பஞ்சதத்துவ மிலி ஜெய்சே கைல பிரேமதானா. 7வது அத்தியாயம் பஞ்ச தத்துவங்களான ஸ்ரீ சைத்தன்யர், பிரபு நித்யானந்தர், ஸ்ரீ அத்வைதர், அதாதரர் மற்றும் ஸ்ரீ வாசரை விளக்குகின்றது. எல்லா இடங்களிலும் கிருஷ்ண பிரேமையினை விநியோகிப்பதற்காக அவர்கள் அனைவரும் இணைந்துள்ளனர். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். 7வது அத்தியாயம் நம்ம பஞ்சதத்துவம் சொல்லுது. பஞ்சதத்வாஹமம் கிருஷ்ண பக்தரூப ஸ்வரூபம் பக்தாவதான பக்தாக்கம் நமாமி பக்த சக்திகம் இதை மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பௌதிக லோகத்துக்கு வந்து கடவுளை அன்பை வந்து எல்லா இடத்துக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து 7வது அத்தியாயம் சொல்லுது. 8வது ஸ்லோகம்
328வது அத்தியாயம். அஷ்டமே சைத்தன்யலீலா வர்ணன காரண ஏக கிருஷ்ண நாமேர மகாமஹிமா கதன. ஏக கிருஷ்ண நாமேர மகாமஹிமா கதன. 8வது அத்தியாயம் சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை விளக்குவதற்கான காரணத்தை வழங்குகிறது. இது பகவான் கிருஷ்ணருடைய திருநாமத்தின் மகிமையையும் எடுத்துரைக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஸோ 8வது அத்தியாயம் பண்ணுது பகவானுடைய பாஸ்ட் டைம்ஸ். அவர் வந்து கிருஷ்ணாவுடைய ஹோலி நேம்ஸ் நிறைய ஸ்லோகம் பாகவத்தில் இருக்குது. கிருஷ்ணாவுடைய புனிதாமத்தை க்ளோரிஃபை பண்ணி அஜாமிலா சாப்டர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அஜாமிலாவோட ரிலேஷேஷன்லாம் வரும் இல்லையா, அவன் வந்து இந்த மாதிரி விழுந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரிலேஸ் பண்ணால் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம எப்போயுமே பழைய வாழ்க்கையை நான் வச்சுக்கணும். ஓகே, நம்ம வந்துட்டோம் ரொம்ப முன்னேறிட்டோம் அப்படின்னாலும் என்ன பண்ணக்கூடாது, பழசை மறக்கக்கூடாது. நம்ம முதல்ல சாக்கடையில் தான் இருந்திருக்கோம். பிரபுபாதோடைய கருணையினால் நம்ம தூக்கி விட்டுருக்காரு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஜம்முன்னு 16 மாலைகள் சாண்ட் பண்ணி நல்லா கர்மியெல்லாம் இவங்க கர்மி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு தெரியுது நமக்கு இல்லையா. அதில் மிதந்துடக்கூடாது நம்ம. ஆக்சுவலாக நம்ம இப்படி இருந்தோம், இது வந்து பிரபுபாதோட கருணையினால் நடந்திருக்கு அப்படின்னு எப்போயுமே என்ன இருக்கும், கிரேட்ஃபுல், நன்றி உணர்ச்சியோட பிரபுபாதருக்கு நன்றி உணர்ச்சியோட வந்து நம்ம வழி நடத்தினா தான் நம்ம நினச்சி நிற்க முடியும். நம்ம கொஞ்சம் கர்வம் வந்தாலும் என்ன ஆகிடும், நமக்கு வந்து மாயை வந்து நம்மளை தூக்கிட்டு வாங்க. ஓகே, முடிஞ்சுதா? ஓகே, 322. லக்ஷ்மி மாதாஜி, நீங்கள் புக்கு இல்லையா உங்ககிட்ட? உங்களுக்கு புக்கு இருக்கா மாதாஜி? லக்ஷ்மி மாதாஜி உங்களுக்கு புக்கு இருக்கா? சரி, கேட்டே இருங்க. அப்புறம் வேணா வந்தீங்கன்னா புக் வாங்கி தரேன். இப்போ ஒரு ஆஃபர்ல இருந்து 3500 இருந்தது. இப்போ எவ்வளோ தெரில, 4000 3500 இருக்கும். என்ன மாதாஜி? ஆமாம், இது பாகவத மாதிரி வரும். இது எப்படின்னா, இது வந்து 6 புக்கு வரும். ஆக்சுவலாக ஒரு பெட்டியில் தான் வரும், சின்ன பெட்டியில் வரும். பாகவதம் பெரிய பெட்டியில் வரும், சின்ன பெட்டியில் வரும். இது பாகவதம் ரேட் கிடையாது. பாகவதத்தில் 3ல் 1 பங்கு இருக்கும். 4000 ரூபா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சரி, ஹரே கிருஷ்ணா. இது 322 322. நவமேதே பக்தி கல்பா விருக்ஷேர வர்ணனா ஸ்ரீ சைத்தன்ய மாலி ஹைலா விருக்ஷ ஆரோபணா. Translation: The 9th chapter describes the desire tree of the devotional service. Sri Chaitanya Mahaprabhu himself is the gardener who planted. 9வது சாப்டர் வந்து வந்து பக்தி பற்றி அந்த டிசைர் ட்ரீ பற்றி என்னென்ன கிளைகள் இருக்குன்னு சொல்லி. ஆமாம், பக்தியில் தான் பீஜா பிளான் பண்ணி அது கிளைகள்லாம் வரும்ல. கரெக்ட். ஆமாம் ஆமாம், ஒரு கிளையும் தனியாக சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இப்போ மாதாஜி இது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகேங்களா லட்சுமி மாதாஜி, நீங்கள் வேணா சொல்லுங்கள், வாங்கி தரேன் உங்களுக்கு. தமிழில் ரேட் எவ்வளோ தெரியுமா? 3500 அந்த மாதிரி இருக்கும். தமிழ் தான் நல்லா இருக்கும் இல்லையா? தமிழ் இருக்குது, நமக்கு தமிழில் வச்சுருக்கேன், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். 3500 ரூபா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த விட வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்கி போகலாம். சரிங்க பிரபு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இது முடிச்சு 323. दशमेते मूल स्कंदेरा शाकादि गणना. सर्व शाखा घनेर जैचे फल वितरणा. The 10th chapter describes the branches and sub-branches of the main trunk and the distribution of their fruits. பத்தாவது இந்த மாதிரி சொல்லுது, பிரான்ச் சப் பிரான்ச்லாம் சொல்லி உபகலைகள்லாம் சொல்லுது. ஓகே, மெயின் ட்ராங்க்லாம் சொல்லுது. ஓகே, 324. சுதாமாதாஜி படிக்க முடியுமா? 324 325 2 ஸ்லோகம். சுதாமாதாஜி இருக்கீங்களா, கிளம்பிட்டீங்களா? ஓகே, கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, ஈஸ்வர ஜெயஸ்மாதாஜி எடுத்துங்க, புக் எடுத்து 324. ஏகாதசே நித்யானந்த சாகா விவரணா. ஏகாதசே நித்யானந்த சாகா விவரணா. द्वादशे अद्वैत सत्स्कंद साकार वर्णना. द्वादशे अद्वैत स्कंद साकार वर्णना. 11வது அத்தியாயம் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் கிளையினை விளக்குகின்றது. 12வது அத்தியாயம் ஸ்ரீ அத்வைத பிரபுவின் கிளையினை விளக்குகின்றது. ஒரு கிளையா சொல்றாங்க. ஓகே, 125. त्रयोदशे महाप्रभुरा जन्म विवरणा.
ஸ்ரீயோதசே மகாபிரபு ஜன்ம விவரண கிருஷ்ணநாம சஹா ஜெய் ஜெய பிரபு ஜனமா கிருஷ்ணநாம சகா ஜெய் சே பிரபு ரஜனமா 13வது அத்தியாயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பிறப்பினை விளக்குகின்றது. அப்பிறப்பானது கிருஷ்ணரின் திருநாம கீர்த்தனுடன் நிகழ்ந்தது. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. இது நமக்கு நான் வருதா, அது பேக்கில் போட்டு வைப்பேன். ஓகே, சைத்தன்யமா ஒரு தோன்றும் போது எல்லாரும் ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்லி கத்துறாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்த எக்லிப்ஸ் எல்லாரும் அப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கே நீரடி ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்லுவாங்க. ஹரிபோல் ஜெகன் ஒரு அழுகைனா அழுகை எப்படி பாட்டுவார், இந்த ஹோலி நேம் சொன்னால் பாட்டுவார். இந்த மாதிரி அப்பயே என்ன பண்ணாரு, ஹோலி நேமை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எல்லை மகாராஜ் 326. ஹரே கிருஷ்ணா. சதுர்தசே ಬಾಲ್ಯಲೀಲಾರ ಕಿಚ್ಚು ವಿವರಣ. சதுர்தசே பால்யலீலார கிசு விவரண. ಪಾಂಚದಶೆ ಬಹುಗಂಡಲೀಲಾರ ಸಂಕ್ಷೇಪೆ ಕಥನ. பாஞ்சதசே பௌகண்டலீலார சங்கேஷபே கதன. சரி. 14வது அத்தியாயம் பகவானுடைய பால்ய லீலைகளின் சில விளக்கங்களை தருகின்றது. 15வது அத்தியாயம் பகவானுடைய பௌகண்ட லீலைகளை எடுத்துரைக்கின்றது. பௌகண்டம் லீலைகள் 5 வயதுக்கு அப்புறம் உள்ளது பௌகண்டம் இல்லையா? காமால பௌகண்டம் யவனா அப்படிதான் வரும். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஒரு லீலை பாலியில் இருக்கிறது, சைல்ட்ஹுட் இருக்கிறது, பாய்ஹுட். அதுக்கு அதுதான் சொல்கிறது. கௌமார ஆட்சியாக இருப்பாங்க 5 வயசே ஆரம்பிக்க சொல்கிறார்ல. கிருஷ்ணர் வந்து பௌகண்டம்னா அப்போ தான் கண்டுபிடி போவார்ல, மாடுபிக்க போவார். கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக 5 வயசில். ஓகே, 127. ஷோடசா பரிச்சேதே கைஷோர லீலார உத்தேச. ஷோடச பரிச்சேதே கைஷோர லீலார உத்தேச. சப்ததசே யவன லீலா கைகிலோன் விசேஜா. சப்ததே சௌவன லீலா கைகிலு விசேஷ. படிங்க. 16வது அத்தியாயத்தில் நான் பகவானுடைய கைசோர பருவத்தின் இளம் வாலிப பருவத்தின் லீலைகளை குறிப்பிட்டுள்ளேன். 17வது அத்தியாயத்தில் நான் அவரது இளமை பருவ லீலைகளை விசேஷமாக எடுத்துரைத்துள்ளேன். பேத்தி கையில் இருக்காங்களா? பேர் என்ன? பேத்தியா? தத்தம் கேக்குது, கேட்டேன். நல்லதா கேட்கறது, கேட்டா நல்லதுதான். புக்ஸ் எல்லாம் ஹரே கிருஷ்ணா. சரி, 328. இப்போ பிருந்தாமாதாஜி 328. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ये सप्तदशा प्रकारा आदि लीलारा प्रबंधा. ये सप्तदश प्रकारा आदि लीला प्रबंध. द्वादशा प्रबंध धारे ग्रंथ मुखबंधा. அது என்னன்னு பிரபுஜி? ஃபர்ஸ்ட் द्वादश प्रबंध தாதே கிரந்த முகமந்த. இவ்வாறாக இந்த முதல் பகுதியில் 17 வகையான விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. இவை ஆதிநிலை என்று அறியப்படுகின்றன. இவற்றுள் முதல் 12 அத்தியாயங்கள் இந்நூலின் முகவுரை ஆகும். ஸோ அதனால முதல் கண்டல் வந்து 17 வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். ஓகே, ஆதிலே சொல்கிறோம். ஓகே, 12 வந்து முன்னுரை அப்படின்ட்டான். ஓகே, இது 17 இருக்கும் வைப்பாங்க இல்லையா? பஞ்சபிரபந்தே பஞ்சரசேரா சரிதா. பஞ்சபிரபந்தே பஞ்சரசேரா சரிதா. संक्षेपे कहिलो नाथी ना कहिलो विस्तारा विस्तृता. सॉरी, विस्तृता. संक्षेपे कहिलो हाथी ना कहिलो விஸ்திரித்த. முகமுறை அத்தியாயங்களுக்கு பின்னர் நான் 5 தெய்வீக ரசங்களை 5 அத்தியாயங்களில் விவரித்துள்ளேன். அவற்றினை விரிவாக அன்றி மிக சுருக்கமாகவே உரைத்துள்ளேன். 5 விதமான டான்ஸ் மெல்லோஸ். இல்லை முதல் எழுது முதல் சாந்தா தாசிய சக்கிய வாத்சல்ய மாதுரியம். ஓகே,
Vehicularly, then distributive rather than expansively. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hasi. Vrindavana Dasaiha Chaitanya Mangale. Nina. 3:30. 3:30. ஃபாலோ பண்ணுப்பா 3:33 அம்மா படிக்கட்டும் நீ படி நீ எடுத்துக்கோ वृंदावन दासेगा चैतन्य मंगले विस्तारी वनीला नित्यानंदा आज्ञा बले विस्तारी वनीला नित्यानंदा आज्ञा बले by the order and the strength of Shri Nityananda Prabhu, Srila Vrindavana Das Thakura has elaborately described in his Chaitanya Mangala all that I have not. நான் என்னென்ன குறிப்பிடலையோ அதெல்லாம் சைத்தன்ய மங்கலல விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எலாபரேட்டாக கொடுத்து அது வந்து சைத்தன்ய பாகவதம் சொல்கிறாங்க. ஓகே, முதல்ல சைத்தன்ய மங்கலம் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லோச்சன் தாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய மங்கலம்னு சொல்லி வச்சுருந்தார் இல்லையா, அதனால் சைத்தன்ய பாகவதம் சொல்லி மாற்றிட்டாங்க விருந்தாவன் தாஸ் தாக்கூர். கேட்டா இல்லை விருந்தாவன் தாஸ் சைத்தன்ய பாகம் வச்சதுனால சைத்தன்ய மங்கலம் வந்ததுனா தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரே பேர் 2 பேர் வச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து ஒருத்தர் மாற்றிட்டாங்க. ஓகே, அது சைத்தன்ய பாகவதம் சொல்கிறார் விருந்தாவன் தாஸ். அப்போ அவர் தான் அதுக்கப்புறம் அவர் சைத்தன்ய பாகவதம் இருக்கும். அதுக்கடுத்து மங்கலான்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா. இது 3 பெரிய ஆத்தர் இருக்கான். லோச்சன் தாஸ் தாக்கூர், பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. பிரபாதத்தை யோசிக்கும் போது எதுக்கு நூல் விளக்கறதுனான்னு கேட்குறாரு டிசேபிள்ஸ்டார். சைத்தன்ய பாகவதமா, சைத்தன்ய சரிதாமனா, சைத்தன்ய மங்கலான்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் சைத்தன்ய பாகவதம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பிரபாத சைத்தன்ய சரிதாமன் தான், ஏன்னா அதெல்லாம் நிறையா கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிலாசபி நிறைய இருக்குன்னு சைத்தன்ய சரிதாமன் தான். சைத்தன்ய பாகவதம் நிறைய இருக்குது. இதுதான் சைத்தன்ய சரிதாமத்தை என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எடுத்து எழுதுறாரு. ஓகே, அவருடைய குரு மகாராஜும் சைத்தன்ய சரிதாமத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். 31 ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய லீலா அத்புத அனந்தா ब्रह्मा शिवा शेषाचारा नाहि पाय अंता The passing of Lord Chaitanya Mahaprabhu are wonderful and unlimited. Even personalities like Lord Brahma, Lord Shiva and Seshanaga cannot find their end. So இவங்கெல்லாம் கூட தெரியாது. ஓகே, அவருடைய அவ்வளோ ஒண்டர்ஃபுல் அன்லிமிட்டடாக எல்லை இல்லாத போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அவங்களாலே என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. सरोजा माता जी हरे कृष्ण। जय जय अंश कहे सुने जय धन्या, जय अंश कहे सुने से धन्य, अचिरे मिलिबे धारे श्री कृष्ण चैतन्य, மிலிபே தாரே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. இந்த விரிவான விளக்கத்தின் ஏதேனும் ஒரு பகுதியை யாரேனும் விவரித்தாலோ கேட்டாலோ அவர் விரைவில் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் காரணமற்ற கருணையை பெறுவார். காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மெர்சி கிடைச்சிருன்றான். ஓகே, யார் டிஸ்கிரைப் பண்ணாலும் யார் ஹியர் பண்ணுறாங்களோ கேட்குறவங்களுக்கு பெனிஃபிட்டு, சொல்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டு. ஓகே, அதனால் இது வந்து சொல்கிறவர் பெரிய ஆள் கிடையாது, கேட்குறவங்க அப்படி கிடையாது. ஓகே, 2 பேருக்கும் சேம் பெனிஃபிட்டு. எப்படி இருக்கும், அவங்க வந்து காரணமற்ற கருணை, சைத்தன்யாவுடைய காரணமற்ற கருணையை பெற்றுவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா அத்வைத நித்யானந்தா, கிருஷ்ண சைத்தன்ய அத்வைத நித்யானந்த, ஸ்ரீவாச கதாதாராதி ஜத பக்த விருந்தா, இங்கே ஆசிரியர் மீண்டும் பஞ்ச தத்துவத்தினை விவரிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், பிரபு நித்யானந்தர், ஸ்ரீ அத்வைதர், கதாதரர், ஸ்ரீவாசர் மற்றும் ஸ்ரீ சைத்தன்யரின் அனைத்து பக்தர்கள். எல்லாரையுமே அவர் சொல்றாரு. ஓகே, பஞ்சதத்துவத்தில் சொல்றாரு. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரி கிருஷ்ண. ஈஸ்வர் ஜெயசிவாஜி நீங்கள் படிச்சுங்க, 2 ஸ்லோகம் படிச்சுங்க. ஏன்னா இந்த புக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் புக்கு கொண்டு போகல. ஆமாங்க பிரபு, ஆமாங்க பிரபு. இல்ல பிரபு, கர்நாடக மாதாஜி படிக்கணும் பிரபு. மத்திய லீலையில 4 புக் இருக்கு பிரபு. முதல் புக்கு மத்திய லீலை சாப்டர் 1 to 6 இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்லோகம் தான், அது வந்து அதுக்கு எல்லா புக்கும் எடுத்துக்கோங்க. டைம் கொடுக்குறேன். இப்போ ஈஸ்வர் ஜெயசிவாஜி படிச்சுட்டோம், அதுக்கப்புறம் கேட்டு தான் இருக்கணும். ஓகே, மத்திய லீலை சாப்டர் 1 to 6 அப்படி போட்டிருக்கோம். வால்யூம் 1 போட்டுருக்கோம். சரிங்களா, மத்திய லீலை ஆரம்பிச்சிட்டோம், வால்யூம்ல முடிச்சாச்சு. ஓகே ஓகே, ஈஸ்வரி படிக்கல, நீங்களாம் படிக்கல, வரட்டும். அவங்க முடிச்சுட்டு அவங்க புக்கு கொண்டு போகல, அவங்க ஊரில் இருக்காங்க, புக்கு கொண்டு போகல. ஓகே, 2 ஸ்லோகம் படிச்சிட்டோம். படிங்க மாதாஜி. ஜட ஜட பக்த குணா வைசே பிருந்தாவனே
ஜல ஜல பக்த கண வைசே பிருந்தாவனே நம்ரஹ ஹயாசிரே தனோ சபாரச்சரணே அம்ரகஞ்சா சிரேதாரோ சபார சரணே. நான் விருந்தவாசிகள் அனைவருக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். மிகுந்த பணிவுடன் எனது தலையில் அவர்களது தாமரை திருவடிகளை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க, எல்லாருடைய பொறுப்பாக என் தலையில் வச்சுக்கிறேன்ட்டார். ஓகே, விருந்தாவனவாசிகள் ஃபுல்லாக. அடுத்தது ஸ்ரீஸ்வரூபா ஸ்ரீரூபா ஸ்ரீ சனாதனா ஸ்ரீ ஸ்வரூபா ஸ்ரீ ரூபா ஸ்ரீ சனாதனா ஸ்ரீ ரகுநாததாச ஆரா ஸ்ரீ ஜீவசரணா ரகுநாததாச ஆரா ஸ்ரீ ஜீவசரணா ஸ்ரீரேதரே வந்தோ நித்யா கரோந்தார ஆசா ஸ்ரீரேதரி வந்தோ நித்ய கரோந்தார ஆசா चैतन्य चरितामृत कहे कृष्णदासा चैतन्य शरीरमृत कहे कृष्णदासा श्री स्वरूप दामोदर श्री रूप गोस्वामी श्री सनातन गोस्वामी श्री रघुनाथ கோஸ்வாமி ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி ஆகிய கோஸ்வாமிகளின் தாமரை திருவடிகளை எனது தலையில் வைக்க விரும்புகிறேன். அவர்களது தாமரை திருவடிகளை தலையில் வைத்து எப்போதும் அவர்களுக்கு சேவை செய்யும் நம்பிக்கையுடன் கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சூடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்யா சரீரத்தை விவரிக்கின்றேன். பகவான் இளமை பருவ லீலைகளை விளக்கி கூடிய ஸ்ரீ சைத்தன்யா சரிதாமிருதம் ஆதிலீலை 17வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருள்கள் இத்துடன் நிறைவடைகின்றன. இது ரொம்ப ஸ்பீடாக எழுதுனாங்க. தேங்க்யூ மேம், வீட்டில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக எழுதுனாங்க பிரபுபாதர். ஓகே, அது he was fighting with ஏஜ் இப்போ பாஸ் டைம் முடிஞ்சிடும்னு நினச்சி பிரபுபாதர் தெரிஞ்சிருச்சு. அதனால் ஸ்பீடாக எழுதி முடிச்சாங்க சைத்தன்ய சாதனம். பயங்கர ஸ்பீடு, அவங்களால பிரிண்ட் பண்ண முடியல, அவ்வளோ ஸ்பீடாக எழுதுனாங்க. ஓகே, இது இது கிருஷ்ணா கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க பாதங்களை என் தலையில் வச்சுட்டு இதை நான் விவரிச்சேன்னா அவங்களுக்கு நான் சேவை பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி விரும்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி சொல்லி இதை முடிச்சிடணும். இப்போ மத்திய லீலை எடுத்துடலாம். ஓகே, மத்திய லீலை சாப்டர் 1 to 6 கலாவதி மாதாஜி படிக்கணும். இப்போ கலாவதி மாதாஜி எடுத்துட்டீங்களா நீங்கள்? ஓகே, நைஸ். இப்போ மத்திய லீலை சாப்டர் 1 அது எடுத்துடலாம். நீங்கள் சம்மரி படிச்சிடலாம். சம்மரி படிங்க. அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிற்கால லீலைகள். இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது மத்திய காலத்தில் நிகழ்த்திய லீலைகளும் அந்திய காலத்தின் முதல் 6 ஆண்டுகளில் நிகழ்த்திய லீலைகளும் சுருக்கமாக உரைக்கப்பட்டுள்ளன. ஜெய கௌமார ஹரே என்று தொடங்கும் ஸ்லோகத்தினை உரைத்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பெற்ற பரவசத்தின் விளக்கமும் அந்த பரவசத்தினை ஸ்ரீ ரூப கோசாமி பிரியோ சோயாம் கிருஷ்ணா என்று தொடங்கும் ஸ்லோகத்தில் விளக்கியுள்ளதும் உரைக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்லோகத்தை எழுதிய காரணத்தினால் ஸ்ரீ ரூப கோசாமி மகாபிரபுவால் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸ்ரீ ரூப கோசாமி, ஸ்ரீ சனாதன கோசாமி மற்றும் ஜீவ கோசாமியால் எழுதப்பட்ட பல்வேறு நூல்களை பற்றிய விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீல ரூப கோசாமி மற்றும் ஸ்ரீல சனாதன கோசாமியுடன் ராமகேலி என்னும் கிராமத்தில் நிகழ்ந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சந்திப்பும் விளக்கப்பட்டுள்ளது. ராமகேலியில் உள்ள சந்திப்பு இல்ல பிரியேசுவாயம் கிருஷ்ணசேகர் குருச்சேத்திரம் ததாஹம் சாதா ததம் உபயோ சங்கமஸ்கம் மதுரா முரள சார் பிரியேசுவாயம் கிருஷ்ணசேகர் குருச்சேத்திரம் சதாம் சாதா ததம் மதுரா முரளி பஞ்சமஜுசே மனோமே காலிண்டி புலுநாயா விபனாயா ஸ்புருஹேதி. கரெக்டாக நான் இல்லை. இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும் சைதன்ய மகாபிரபு. ஓகே, ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகம் பிரியேஷோயம் கிருஷ்ணசேகர் குருச்சேத்திர மிலிஸ்தஸ்ததாஹம் சாராதாதம் உபயோ சங்கமசுகம் அதாபி அந்தகேல் மத்ரா முரளி பஞ்சமஜுசே மனோமே காலிண்டி புலுனா விபனாயா ஸ்புருஹேதி. இதுதான் அந்த ஸ்லோகம். ஓகே, இதை மரமாக பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மரமாக பண்ணிடுங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். அது ரூப கோஸ்வாமி வாயிருந்தோன்னா ரொம்ப கட்டி பிடிச்சிப்பார். இருக்கா? அது வந்துச்சா? அதில் இருக்கும் பிரியா சோயம். அது மாதிரி ஆரம்பிச்சு பிரியா ஷோ எம் கிருஷ்ணா, பிரிய ஷோயம் கிருஷ்ணா. ஓகே, சரி, ஒரு நெக்ஸ்ட் ஒன் படிக்கலாம் மாதாஜி. யஸ்ய பிரசாதாத் அஜ்ஞோபி சத்ய சர்வாயா ஞதாம் ரஜேத் சத்ய சர்வ ஞாதாம் ரஜேத் ஸ்ரீ சைத்தன்ய தேவோ மே
श्री चैतन्य देवो मे भगवान् सम्प्रसीदतो भगवान संप्रसीदतो துளியும் அழிவற்ற மனிதன் கூட வெறுமனே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் எல்லா அறிவையும் உடனாக பெற முடியும். எனவே என் மீதான அவரது காரணமற்ற கருணைக்காக நான் அவரிடம் பிரார்த்திக்கிறேன். யாருமே நாலேஜ் எல்லாம் முட்டாள் கூட நம்ப முடியும். அவர் வந்து எல்லா விதமான நாலேஜும் பெற முடியும். சைத்தன்யமான கருணை தான். ஓகே, அதனால் நான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறார். தேங்க்யூ பிரதர். ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு ரெண்டாவது ஹரே கிருஷ்ணா. वंदे श्री कृष्ण चैतन्य वंदे श्री कृष्ण चैतन्य नित्यानंद सहोदितो नित्यानंद सहोदितो गौडोदये पुष्पवन्दो गौडोदये पुष्पवन्दो चित्रौषन्तो तमोनुधो चित्रौषन्तो तमोनुधो. நான் எனது மரியாதை கலந்த வந்தனங்களை சூரியனையும் சந்திரனையும் போன்ற ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருக்கும் நித்யானந்தா பிரபுவுக்கும் தெரிவிக்கின்றேன். அறியாமை இருளை அகற்றி அனைவருக்கும் அற்புத நன்மைகளை வழங்குவதற்காக அவர்கள் கௌட தேசத்தின் கீழ்வானில் ஒரே சமயத்தில் உதித்துள்ளனர். அவங்க வந்து வதித்திருக்கான். இது வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஓகே, எங்க ஆதியில ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சது. ஓகே, அடுத்து சொல்லுவோம். ஜெயதாம் ஸ்ருதோ பங்கோர் जयदां श्रवो पंगोर मम मन्दमते गति मम मन्तमते गति मत्सवस्य पदाम्भोजो मत् सर्वस्व पदाम्भोजो राधा मदन मोहनो கருணையே வடிவான ராதைக்கும் மதன மோகனுக்கும் எல்லா புகழும் உரித்தாகட்டும். நான் ஒரு முடவன், மந்த புத்தியுடையவன். இருப்பினும் அவர்களே என்னை வழிநடத்துபவர்கள். அவர்களது தாமரை திருவடிகளே எனக்கு அனைத்துமாகும். ஜெயதாம் சொல்தோ பொங்க மோமந்த மதேகிரி மச்சவசாமஜம் ராதா மதன மோகனம். இந்த 3 ஸ்லோகம் வரும் இல்லையா? அந்த 3 ஸ்லோகம் எந்த 3 ஸ்லோகம்? மதன மோகன், ராதா கோவிந்த், ராதா கோபிநாத். இது விருந்தாவன் போகும்போது நல்லா படிச்சுக்கணும். ஓகே, 3 டிடி இருக்காங்க. கௌடிய வைஷ்ணவ ஏற்படுத்தாது. ராதா மதன மோகன், சைத்தன்ய சனாதன கோஸ்வாமி, அந்த மலை மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போகல தான். அப்புறம் ஆமாம், செப்பாய் இருப்போம்ல, ஒரு சின்ன குன்று மாதிரி. மதன மோகன், அப்புறம் ராதா கோவிந்த், ரூப கோஸ்வாமி, அதான் ரங்கநாதர் கோயில் பக்கத்தில் ராதா கோவிந்த். அப்புறம் விருந்தாவனில் ராதா கோபிநாத். இது மண் பண்டிட், மது பண்டிட். ஆமாம், ராதாராமன் பக்கத்தில். அது போகிற வெள்ள இல்லையா? ராதா கோவிந்த்லேருந்து ராதாராமன் போகிற வெள்ள ராதா கோபிநாத். கரெக்டாக. ஸோ இந்த 3 குளோரிஃபிகேஷன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து என்ன முடித்தோம்? ஜெயதாம் சுத்தமகன் வந்து ராதா மதன மோகன். ஓகே, இவருக்கும் நமக்கும் என்னன்னா எப்படி சம்பந்தம் ரிலேட் பண்ணுறது, நமக்கும் அவருக்கு என்ன உறவு அப்படிங்கிற புதுப்பிக்கிறது தான் ராதா மதன மோகன். ஓகே, ராதா கோவிந்த் வந்து எப்படி பக்தியை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பார். ஓகே, அதான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொன்னது வந்து ராதா கோவிந்த். ராதா கோபிநாத் வந்து கடவுளுடைய அன்பு, கோபிகளோட நாயகன். இந்த மாதிரி அவர் செலுத்துவார். ஓகே, பிரயோஜனம் அது சம்பந்தம் அமைதியாக பிரயோஜனம். இப்போ 4வது ஸ்லோகம் மலையாளம் முடிச்சாரு. ஹாசினி நீதான். दिव्यत्वन्दारण्यकल्पद्रुमतः श्रीमद्रत्नाहरसिंहासनस्थो श्रीमद्राधाशीलगोविन्ददेवो प्रेतालीभि सेव्यमानो स्मरामि. Translation: The temple of jewels in Vrindavan, underneath the desire tree, Sri Radha Govinda, served by their most confidential associates, sit upon an effulgent throne. I offer my humble obeisances unto them. இந்த மாதிரி ராதா கோவிந்த் 2வது டி பக்கம் என்ன பண்ணி ப்ரே பண்ணோம். ஏதாவது சர்வீஸ் கொடுக்குறாரு. ராதா கோவிந்த் நம்ம சர்வீஸ் கொடுப்பார். இந்த மாதிரி அவருக்கு வந்து சிம்மாசனம் உட்கார வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது பண்ணுறோம். இதே தான் சைனாத்திலே பாடுவோம் இல்லையா? ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜுகலா கிஷோர் जीवने मरणे गदी मरनाहि मोरा श्याम गौरी अंगे दिभो चंदने गंधा. அதுக்கு
சமராலு லாபோ ஹவே ஹேரி மோக சந்திரா. அதுக்கடுத்துல என்னது? ராதாகிருஷ்ண பிரணம் போலாம். ரெண்டாவது லைன் என்னது? சியாம கோவிந்தன். ரெண்டாவது லைனு. மூணாவது லைனு? மூணாவது லைனு. இப்போ ரெண்டாவது லைன் சொல்கிறேன். ரெண்டாவது லைன் இருக்கும். ஓகே, அந்த சிம்மாசில் உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார். ஓகே, சந்தனம் அப்ளை பண்ணி அவருக்கு விசிறி விட்டு இதெல்லாம் அவருடைய என்னது ஏக்கம். ஓகே, நம்ம எப்படி நினைக்கிறோம்? நம்ம படித்து முடிச்சு இன்ஜினியராக போகணும், டாக்டராக போகணும் ஏங்குறோம்ல, அதே மாதிரி அவருடைய ஏக்கம் என்னென்னா நர்த்தவதாஸ் தாக்கூர் இந்த மாதிரி அவருக்கு சேவைன்னு சொல்லி ஏங்குறார். இது வந்து ராதா கோவிந்த். இருந்தாலும் ராதா கோவிந்த் ரூப கோஸ்வாமிகள் பெரிய டெம்பிள். இது அவுரங்கசீப் முஸ்லீம் கிங் வருவான் இல்லையா, முஸ்லீம் கிங் ரொம்ப குருவல் கிங். அவன் வந்து என்ன பண்ணுவானா, அந்த டெம்பிளை இடிக்கிறதுக்காக வருவான். அவன் என்னன்னா, அவன் அரண்மனையிலேருந்து டெல்லியிலேருந்து பார்ப்பான். இங்கே பார்த்தோன்னா இது ராதா கோவிந்தோடைய உயரம் அதிகமாக இருக்கும். உடனே அவனுக்கு கோவம் வரும், நம்ம கன்னடத்தோட அதிகமாக இருக்கே, அதை இடிக்கணும்னு சொல்லிட்டு பிருந்தாவனுக்கு போவான். போய் ஆர்மியோட போயிட்டு அந்த ராதா கோவிந்த்ஜியை 7 அடுக்கு இருக்கும் ஆக்சுவலாக, அதை இடிச்சிட்டே இருப்பான். 3 அடுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் நிலம்லாம் அதில் ஆரம்பிச்சிடும். படையும் அவனும் பயந்து ஓடிடுவாங்க விருந்தாவன்ட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம் ராதா கோவிந்த். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவார், ராஜா மான்சிங் தானே அவர் என்ன பண்ணுவார், ராஜ்பூர் ராஜ் எடுத்துகிட்டு போய் ஜெய்ப்பூர் வச்சுருவாங்க. ஸோ ஒரிஜினல் ராதா கோவிந்த், ராதா மதன் மோகன், ராதா கோபிநாத் எல்லாம் ஜெய்ப்பூரில் இருக்காங்க. அது என்னோட விராலியா இடம் தெரியல. ஸோ ஜெய்ப்பூரில் இருக்காங்க. இப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணால் ராதா கோவிந்த், ராதா கோபிநாத், ராதா மதன் மோகன் வந்து பார்க்கணும் விருந்தாவனில். சார் ராதா கோவிந்தோடைய அசோசியேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, த்ரோனில் வச்சு இந்த மாதிரி நான் ஒபிசன்ஸ் பே பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த சொல்லுவோம். ஓலே கேலி கடமேரவனா ரதனா வேதிராவுபரா பஜபதஜா. இதுதான் கேட்டேன் ஆக்சுவலாக. அந்த ரத்னா சிம்மாசனம் உட்கார வச்சு யமுனை நதிக்கரையில் கடம்பா மரத்து கீழே இந்த மாதிரி நான் அலங்காரம் பண்ணி நான் பார்ப்பேன், உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவேன்னு சொல்லுவார் இல்லையா, அதுதான் ரிலேட் பண்ணுவாங்க. ஓகே, மேடம் சொல்லுவோம். ஸ்ரீமாதா சரசாரம்பி படினா ஸ்ரீவடா தடா ஸ்திதா கர்ஷான்வேனோ ஸ்வனே கோபி கோபிநாதா ஸ்ரீயஸ்துனஹ. May Gopinath ji, who attracts all the gopis with the song of his flute and whose begin the most melodious rasa on the rasa dance on the bank of Yamuna in Vamsivata be merciful upon us. ஸோ இந்த மாதிரி இப்போ அடுத்தலாம் அவனுக்கு வந்தாச்சு. ராதா மதன் மோகன் முடிஞ்சது, ராதா கோவிந்த், அப்புறம் ராதா கோபிநாத். இது வந்து பிரயோஜனம். ஸோ இது என்ன பண்ணுறா, ஃப்ளூட்டை வாசிச்சாலே போதும், ஃப்ளூட் கேட்டாலே அவ்வளோதான், நம்ம மாதிரி வாங்கிடுவோம். ஸோ அது அந்த ஃப்ளூட்டோடைய ராச டான்ஸ் அதெல்லாம் வந்து அல்டிமேட். ஓகே, இது வந்து நம்ம சேவை டைரெக்டாக கிடைக்காது. அது வந்து நிறையா சர்வன்ஸ் தாசான தாசா இந்த மாதிரி தான் நமக்கு சேவைகள் வந்து வரும். ஓகே, இப்போ ஈஸ்வரி ஜெயஸ்வரன் வந்து படிக்க முடியாது. எல்எஸ்சி மகாராஜ் நீங்கள் படிங்க, ஒரு ஸ்லோகம் படிச்சு போகலாம். இப்போ வந்து 6வது ஸ்லோகத்தில் இருக்கோம், மதிலே 6வது ஸ்லோகம் 1வது சாப்டர் இருக்கீங்களா, எடுத்துட்டீங்களா புக்கு இல்லையா? ஓகே, அவங்க பிஸியாக இருக்காங்க நினைக்கிறேன் பேரனோட. ஓகே, பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஜெய ஜெய கௌரச்சந்திரா ஜெய கிருபா சிந்து. ஜெய ஜெய கௌரச்சந்திரா ஜெய கிருபா சிந்து. ஜெய ஜெய சசிசுதா ஜெய தீனபந்து. ஜெய ஜெய சசிசுதா ஜெய தீனபந்து. படிக்கணும். எல்லா புகழும் கருணை கடலான ஸ்ரீ கௌரஹரிக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் சச்சி தேவியின் மகனுக்கு உரித்தாகட்டும். வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்கள் அனைவருக்கும் நீங்கள் மட்டுமே நண்பர். ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா புகழும் முதல்ல வந்து எப்பயுமே ஒபீனியன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புகழ் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க புக்கெல்லாம். ஓகே, ஒரு ஸ்லோகம் மாட்டேன். தேங்க்யூ மாதா. ஹரே சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 7வது ஸ்லோகம். ஜெய ஜெய நித்யானந்தா ஜெய த்வைதச்சந்திரா. ஜெய ஜெய நித்யானந்தா ஜெய த்வைதச்சந்திர. ஜெய ஸ்ரீபாதாதி ஜெய கௌரபக்த பிருந்தா. ஸ்ரீவாசாதி ஜெய கௌரபக்த பிருந்தா. எல்லா புகழும் பகவான் நித்யானந்தருக்கும் அத்வைத பிரபுவிற்கும் உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீவாச தாகூரால் தலைமை தாங்கப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுவின் அனைத்து பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கலாவதி மாதாஜி 8. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பூர்வே ககிலோ நாதி லீலாரா சூத்ரகணா. பூர்வே
वे कलीलु आदि लीलार सूत्रगना जहा विस्तारिया छेना दास वृंदावना याका विस्तारिया सेना दास वृंदावना நான் முன்பு ஆதிலீலையின் சுருக்கத்தினை வழங்கினேன். அவை ஏற்கனவே விருந்தாவன தாச தாகூரால் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளன. ஸோ முழுமையாக ஆதியில் வச்சிருக்கார் விருந்தாவன தாசர் சைத்தன்ய பாகவத்தில். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹாஸ்னி படிக்கிறியா? 9. अतएव तारामि सूत्रा मात्रा कैलोन अतएव तारामि सूत्रा मात्रा कैलोन जे किछु विशेष सूत्रा मध्ये कैलोन जे किछु विशेष सूत्रा मध्ये कैलोन. Translation: I have therefore given only a synopsis of those incidents, and whatever specifics were to be related have been already given in this in that synopsis. அதனால நான் ஒரு ஸ்னாப்சிஸாக கொடுத்துருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. அது ஏன்னா டீட்டெயில் யார் கொடுத்துருக்கா? விருந்தாவன தாஸ் சைத்தன்ய பாகவத்தில் கொடுத்துருக்கார். ஓகே, அதில் எது தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். ஓகே, அது ஸ்னாப்சிஸ் சுருக்கத்தில். ஓகே, மலையாளம் பிரபு 10 பிரபு 10th ஸ்லோகம். हरे कृष्ण. गणोतन एवेको हि शेषलीलारा मुख्य सूत्रगणा एवेको हि शेषलीलार मुख्य सूत्रगण प्रभुरा शेषलीला न जा वर्णना प्रभुरा हा शेषलीला न जाय वर्णना. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் எல்லையற்ற லீலைகளை விளக்குவது சாத்தியமானது அல்ல. ஆயினும் இறுதியில் நிகழ்ந்த லீலைகளின் சுருக்கத்தினையும் முக்கிய சம்பவங்களையும் இங்கே எடுத்துரைக்க நான் தற்போது விரும்புகிறேன். படிக்கிற சொல்ல முடியாம. ஸோ அதனால எல்லாத்தையும் முடியாது, விவரிக்க முடியாது. நமக்கு கையில் எவ்வளோ வந்தோ அதான். ஓகே, அவ்வளோதான் எடுக்க முடியும் நம்மளால. அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், சைத்தன்ய கிருஷ்ணா சிவராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் இனிஷியன்ட் அதை மாத்திரம் என்ன பண்ணுறேன் நான் வந்து விவரிக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ 11-12 तारामध्ये जय महा दास वृंदावना चैतन्य मंगले विस्तारी करिला वर्णना से भागेरा यह सूत्र मात्रा लिखिबा ताहा जे विशेष किछु यह विस्तारिबा. Translation: I shall describe only in synopsis that portion which Vrindavan Das Thakura has described very elaborately in his book Chaitanya Mangala. Whatever incidents are outstanding, however, I shall later elaborate. So Chaitanya Mangala alla Chaitanya Bhagavatam. Okay, I know. Chaitanya Bhagavatam சொல்லப்படுது. Okay, Vrindavan Das Thakura இப்போ Chaitanya Bhagavatam சொல்லி தான் கிடைக்கும். ஓகே, மார்க்கெட்ல. ஸோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எலாபரேட்டாக எதெல்லாம் அவர் சொல்லி அதெல்லாம் எலாபரேட்டாக சொல்லிட்டார். ஓகே, 13 चैतन्य लीलारा व्यासदासा वृंदावना. एक्चुअली அப்படி படிக்கணும், चैतन्य लीलारा व्यासदास वृंदावना அப்படி படிக்கணும். சாரியா தப்பா படிச்சேன். தாரா அக்ஞாயா கரோ தாரா உச்சிஷ்ட சர்வனா. Translation: Actually, the authorized compiler of the pastimes of Sri Chaitanya Mahaprabhu is Srila Vrindavan Das Thakura, the incarnation of Vyasadeva. Only upon his orders am I trying to chew the remnants of the food that he has left. Okay, thank you. Hare Krishna. So, Vrindavan Das Thakur வந்து Vrindavan Das வந்து என்ன பண்ணார்? தாக்கூர் சொல்லுவாங்க, Vrindavan Das Thakur. ஓகே, தாக்கூர் வைஷ்ணவ தாக்கூர் சொல்லுவாங்க. ஒரு பாட்டு வரும்ல, ஓஹே வைஷ்ணவ தாக்கூரா துயர சாஹாரா ஏதாசே கருணா கோரி दिया पदा छाया सदा है माया तुम्हारा चरणा धोरी. தாக்கூர் சொல்லுவாங்க. ஓகே, வைஷ்ணவர். அவருடைய மெர்சி வேணும் இல்லையா, அவருடைய கருணை வேணும். ஸோ யங் டைம்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொல்லியிருப்பாரு. ஆமாம், கரெக்ட். அதுக்கு பேர் எலாபரேட்டாக அன்டில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் வியாசதேவரே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆர்டர் பேரில் நான் என்ன பண்ணுறேன், ரெமனன்ஸை வந்து நான் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். ஓகே, இது வந்து எழுதுனால கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமிராஜ் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா வைஷ்ணவரும் எழுதணும்னு சொல்கிறாங்க.
அவர் வயதான காலத்து பிருந்தாவனம் வந்த உடனே அது ஒரு இன்சிடென்ட் படுத்தோம் இல்லையா, ஆதிரியில் வந்ததில் ராமதாசா மீனகேத்தன ராமதாசா கரெக்டாக. அவர் வந்து இப்போ போகும்போது அவர் நித்யானந்த பற்றி புகழ் போகும்போது கிருஷ்ணா சங்கராஜ் பிரதர் என்ன பண்ணுவார், அவர் இன்சல்ட் பண்ண உடனே அவர் வந்து என்ன பண்ணுவார், ஏன்னா நித்யானந்த பிரபு அவருக்கு ரொம்ப பிடிக்காது. உடனே அவர் என்ன மீனகேத்தன ராமதாஸ் என்ன பண்ணுவார், அந்த புல்லாங்களை உடச்சிட்டு கோவத்தில் போயிடுவார். அன்றைக்கி நைட்டு வந்து நித்யானந்த பிரபு கிருஷ்ணா சங்கராஜ் கோஸ்வாமி கனவுல வந்து நீ போதும் இனிமேல் இருந்தது போதும் வீட்டை விட்டு கிளம்பு பிருந்தாவனம் போயிருந்துருவார். இந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிருந்தாவனம் வந்துடுவாங்க கிருஷ்ணா சங்கராஜ் கோஸ்வாமி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பிருந்தாவனம் ரொம்ப நாள் இருக்கும்போது வயதான காலத்தில் வந்திருப்பாங்க, நடந்தே வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது எல்லா வயசுல என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சைத்தன்ய மகாபிரபு பற்றி எழுதணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அவர் வந்து மதனமோகன் ராதா மதனமோகன் டெம்பிளில் போயிட்டு நீ எனக்கு அருள் கொடுத்தேன்னா எழுதுருன்னுவார். அதே மாதிரி அவருக்கு பூவிலும் அதை வந்து பூஜாரி எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிப்பார். ஓகே, அதனால் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நூல், ரொம்ப வயதான காலத்தில் எழுதின நூல் இது. ஓகே, 96 அந்த மாதிரி ஏஜில் எழுதின நூல். இப்போ யார் படிக்கணும், நீ படிக்கணும் இல்லையா? எந்த ஸ்லோகம்? 14 கரெக்ட். பக்தி கரே பக்தி கரி சிரே தரி தஹர சரணா சேஷலீலாரா சூத்ரகணா கரியே வர்ணனா. Placing his lotus feet upon my head in great devotion, I shall now describe in summary the Lord's final pastimes. அவருடைய பாஷையை நான் சொல்ல போகிறேன். ஓகே, அவருடைய பொற்பாதங்களில் என்னுடைய தலையை வச்சு பக்தியோட சொல்கிறேன். ஓகே, எல்ஏசி மகாராஜ் 15 படிங்க. எல்ஏசி மகாராஜ் 15. ஓகே, சபிசா வத்சரா பிரபுரா கிரஹே அவஸ்தானா தாஹாஜே கரிலா லீலா ஆதி லீலா நாமா. தாஹாஜே கரிலா லீலா ஆதி லீலா நாமா. 24 ஆண்டுகளுக்கு பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இல்லத்தில் வசித்து வந்தார். அப்போது அவர் நிகழ்த்திய லீலைகளை ஆதி லீலை என்று கூறப்படுகின்றன. இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க மாதாஜி. 24 வருஷம் உள்ள அது ஆதி இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளது மத்திய இல்லை அந்த இல்லை வரும். சபிசா வஸ்தர சேஷே ஜெய் மாகமாசா சபிக்ஷா வஸ்தர சேஷே செயி மாச தாரா சுக்லபக்ஷே பிரபோ கரிலா சந்நியாசா சுக்லபகேஷு பிரபு கரில சந்நியாசா. 24வது ஆண்டின் இறுதியில் மாக மாதத்தின் வளர்பிறையின் போது பகவான் சந்நியாச வாழ்வினை ஏற்றார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 16 ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இல்லையா? 1வது சாப்டரில் மத்தியில 1வது சாப்டரில் 16 ஸ்லோகம் 17 பார்க்கணும் அடுத்து. ஓகே, நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புது புக் வந்துட்டோம். ஓகே, மத்தியிலை ஃபர்ஸ்ட் புக் வந்தாச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, பிருந்தா மாதாஜி ஃபர்ஸ்ட் போகலாம். சொல்லுங்க மாதாஜி. நம்ம இப்ப முதல்ல முடிச்சது ஆதி லீலைங்க பிரபுஜி. ஆமாம், இப்போ ஆதியில் முடிச்சிட்டோம். இனிமேல் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ வந்து ஆதியில் தான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே. ஏன்னா அதில் நிறைய ஃபிலாசபி இருக்கும். அது ஏகப்பட்ட ஃபிலாசபி, மாயாவதி ஃபிலாசபிலாம் பக்கமாக எழுதியிருப்பாங்க பிரபுபாதர். அதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். இதனால் நம்ம படிச்சிட்டோன்னா எல்லாமே புரியல, ஒரு ரீட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, மத்தியிலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அந்தியலீலை இல்லையே, ஆதியிலே தானே முடிச்சிருக்கோம். ஆதியிலே முடிச்சு மத்தியிலே முடிச்சு அந்தியலீலை வரும். ஓகே, ஸோ மத்தியிலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாஸ்ட் டைம்ஸ் தான். ஓகே, ஃபுல்லாக பாஸ்ட் டைம்ஸ். அந்தியலையும் நிறைய ஹோலி நேம்ஸை பற்றி க்ளோரிஃபை பண்ணுவாங்க. ஓகே ஓகே, சரோஜா மாதாஜி சொல்லுங்கள் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து வரிசையாக வரலாம். சொல்லுங்கள் மாதாஜி. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் மத்த இதெல்லாம் சொல்லிருக்காங்களா பிரபு? இந்த ஒவ்வொரு அத்தியாயம் சொன்னாங்களா ஆதிலீலை கடைசியில? ஆமா ஆமா, அது எல்லாம் எப்படி போகண்ட லீலை அந்த இதெல்லாம் சொல்லிருக்காங்களா? சம்மரைஸ் பண்றாரு அவர். அந்த 17 சாப்டர் எழுதிருக்காரு இல்லையா, அந்த 17 சாப்டரையும் சம்மரைஸ் பண்றாரு அவர் ஆதிலீலைல. அத பத்தி தான் சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா, ஏற்கனவே சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காரு. எப்படி பாகவதத்துல 23வது சாப்டர்ல 12வது அத்தியாயத்துல ஹோல் பாகவத்தை சம்மரைஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி
சைத்தன்ய சரிதாமத்தில் ஆதியிலேயே ஃபுல்லாக சமரைஸ் பண்ணியிருக்காரு. கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து கோர்வையா சொல்லியிருக்காங்க. ஆதியிலேயே மாத்திரம் சமரைஸ் பண்ணியிருக்காரு. கரெக்ட். சைத்தன்ய மங்கலம், சைத்தன்ய சரிதாமிர்தம், சைத்தன்ய பாகவதம்னு புஸ்தகங்கள் இருக்கு. அதுல இருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை தவிர மித்ததெல்லாம் இதுல இருக்கு. இந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்துல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. இங்க இதுல பாத்தீங்கன்னா சைத்தன்ய பாகவத்துல வந்து லாபட்டா இருந்தா இங்க எல்லாமே இருக்கு. சின்னதா கொடுத்துருப்பாரு. அதுல விட்டதை வந்து இது விலாவாரியா கொடுத்துருப்பாரு இங்க அந்த மாதிரி. எல்லாமே வந்து தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே கலாதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானுடைய சைதன்ய பிரபுவினுடைய லீலைகள் வந்து ரொம்ப அற்புதமானவை, எல்லையற்றவை. பிரம்மதேவர், சிவபெருமான், சேஷநாகம் போன்றவர்களால் கூட அவற்றை பற்றி விளக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த விரிவான விளக்கத்தை ஏதாவது ஒரு பகுதியை கூட நம்ம விவரிச்சாலோ கேட்டாலோ சைதன்ய மகாபிரபுவின் கருணையை பெற முடியும்னு சொல்றாங்க. வெரி நைஸ். தேங்க் யூ மாதாஜி. வெரி நைஸ். ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பௌதிக தர்க்கங்களால் ஆன்மீக விஷயங்களை தீண்ட இயலாது என்பதால் ஒருவன் தெய்வீக விஷயங்கள் பௌதிக தர்க்கங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முயலக்கூடாது. அசித்த கலோயே பாபா நாதாம் சக்கேன ஜோஜயத் அப்படிதான் வரும் இல்லையா? நாதாம் சக்கேன ஜோஜயத். ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஓகே, பிரபுபாத் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்எஸ்சி மாதாஜி சொல்ல முடியுமா? ஒரு துளி அறிவு இல்லாதவள் கூட சைதன்ய மகாபிரபுவின் கருணையினால் எல்லா அறிவையும் உடனடியாக பெற முடியும். வெரி நைஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க உங்களால கூப்பிடுங்க. சொல்லுங்க. திருப்திப்படுத்துவதற்காக பறவைகளையும் மிருகங்களையும் சமைப்பவனுக்கு மரணத்திற்கு பிறகு கும்பிபாக நரகத்தில் தண்டிக்கப்படுகிறான். அதே போல சைத்தன்ய மகாபிரபுவின் செயல்களின் மீது பொறாமை கொண்டுள்ளவர்களுக்கும் அதே தண்டனை தான் கிடைக்கும் சொல்றாங்க பிரபு. வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாதி மேடம் சொல்லுங்க. இல்லைஸ் மேடம் முடிச்சாச்சு. ஆசி ஒன் பாயிண்ட் இருக்கா? இல்ல ஆசி ஆஃப் அண்ட் டாப். ஓகே ஓகே ஓகே. சார் எவ்வளோ பாயிண்ட்? ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் இல்லை. ஓகே, இப்போ மலையாள சபை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதிசய அற்புத ஆவார். பொறாமை குணம் கொண்டவர்களை தவிர்க்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தவிர்க்க வேண்டும். ஓகே, பிரபுபாத் அடிக்கடி எழுதுவார். பொறாமை குணம் வந்து இந்த அரக்கர்களுக்கு இருந்தது. அரக்கர் சமுத்திரம் வந்து நடந்தது இல்லையா? பார்க்கடல் கிடைவாங்கல்ல. அப்போ வந்து அரக்கர்கள் தேவர்கள் ரெண்டு பேரும் இன்வால்வ். இப்போ விஷ்ணு பகவான் சொல்வார் அவர்களையும் இன்வால்வ் பண்ணிக்கோங்க, லேபர் நல்லா பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அவனை இன்வால்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அரக்கர்கள் ரொம்ப பொறாமை குணம் இருக்கும். இப்போ வந்து தேவர்கள் வந்து டெமிகாட்ஸாக என்ன பண்ணுவாங்க, பாம்போடைய தலைப்பாகத்தை பிடிச்சிருப்பாங்க. பாம்புனா சாதாரண பாம்பு கிடையாது, வாசுகி பயங்கர பெருசு, அவ்வளோ பெருசு. அதை மந்தாரமலையை ஃபுல்லாக சுற்றி தலைப்பாகத்தை பிடிச்சி வாழை வந்து அரக்கர்கள் பிடிச்சிருப்பாங்க. அப்போ அரக்கர்கள்லாம் குத்த சொல்லுவாங்க. இன்னும் ஆரம்பிக்கல, கடை ஆரம்பிக்கல. ஓகே, அரக்கர்கள்லாம் குத்த சொல்லுவாங்க. இன்னும் அநியாயமாக இருக்குது, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தலைப்பாகத்தை பிடிச்சிட்டு நமக்கு வாழை கொடுத்துருக்காங்க, நம்மலாம் என்ன இது ரொம்ப இழிஞ்சவாங்களா, நம்மளால் இழிந்தவங்களாம், நமக்கு தலைப்பாகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்பாகம் வந்து தலைப்பாகம் கொடுத்தா தான் அவங்க ஒத்துப்போனோன்னே உடனே தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, முதலே விஷ்ணு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வாளுக்கு வந்துடுவாங்க. வால் பாகத்துக்கு கிருஷ்ணரும் தேவர்களும் வந்துடுவாங்க. தலைப்பாகத்தை எடுத்தவொடனே கடையும் போது பயங்கரமாக வலிக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த பாம்பு தலையிலேருந்து பயங்கரமாக தீயை கக்கும், விஷத்தை கக்கும். அப்போ நிறைய ஆட்கள் இறந்துடுவாங்க. இந்த மாதிரி என்விஎஸ் பர்சன்ஸ் வில் பி லைக் தட் ஒன்லி, தே வில் ஃபைட். அதில் வந்து அமிர்தத்துக்கு தான் விஷம் வரும் ஃபஸ்ட்டு, காலை கூட விஷம் வந்தவொடனே அதை தேவர்கள் பருகுனாங்கன்னா அரக்கல் என்ன நினைப்பாங்களாம், தேவர்கள் பருகுனா நம்ம பறிக்கணும், நம்ம விஷத்தை கூட செத்துட்டோம்னு சொல்லி பேர் வரணும். இதுதான் அரக்கலோட எண்ணமா. ஓகே, நம்ம கலியுகத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்ல, யாரத்தால கலியுகத்தில் எல்லாருமே ஒரு குட்டி குட்டி அரக்கங்க தான். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே சொல்ல தான் நமக்கு வந்து பகவான் கிட்ட போக முடியும். இல்லை நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம நிறைய முன்னேறிட்டோன்னு, ஆனால் அந்த மாதிரி குணங்கள் நம்ம விட்டு போயிருக்காது. ஓகே,
லக்ஷ்மி மகாராஜ் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. உனக்கு எதுவும் பாயிண்ட் இருக்கா? இல்லை. ஓகே. ஆசிங்க கண்டுபிடிச்சியா? பாயிண்ட் கண்டுபிடிச்சியா? அவள் தானே விவசாயம் வரல. சரி, பரவாயில்ல. தேங்க்யூ. ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு காலையில் வந்து ஸ்ரீமத் பவன் கிளாஸ் இருக்கு. யார் முடிஞ்சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 11:30 இருக்கு. ஓகே, எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருப்பஷ கிருபா சிந்து பே வச்ச பரிதானா பாவனே பே வைஷ்ணவே பே நமோ நம. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். சரி போ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.